ஆவியானவரை ஆண்டவர் என்ன சொல்ற, நான் போய் உங்களுக்காக தூய ஆவியானவரை அனுப்புறேங்க. நான் போனாதான் யாரு வருவா? நான் போலன்னா வரமாட்டாரு அவரு. சோ உங்க உண்மையை நோக்கி அவர் வழி நடத்துவாரு. அதுதான் இங்க பார்க்கணும். என்ன உண்மையை நோக்கி வழி நடத்துவாரு? என்ன உண்மையை நோக்கி வழி நடத்துவாரு? எது நல்லது, எது கெட்டது, இதுக்கு நல்லதுப்பா, அன்பியத்துக்கு வர்றது நல்லது, அங்க சும்மா வீட்டுல உட்காந்துருக்கிறது கெட்டது, கோயிலுக்கு வர்றது நல்லது, சும்மா வீட்டில் உட்காந்துருக்கு கெட்டது, புரணி பேசுறது தப்பு, அது தப்பு அப்படின்னு நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்குறவர். இது சரி, இது தவறுன்னு நம் உண்மையை நோக்கி இதுதான் வெளிச்சம், இந்த போலியான உலகம் உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு ஞானத்தை, ஒரு உண்மையை கூட்டக்கூடியதான் தூய ஆவியானவர். ஸோ எப்பேற்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா, அவரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீ என்ன கூட நீ பலி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் தூய ஆவியானவர் பொழுது என்ன செய்யாத, பலிக்காது. அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிற. ஸோ தூய ஆவியானவர் தந்தை கடவுள் போயிட்டாரு, மகன் கடவுள் போயிட்டாரு. ஸோ இப்போ நமக்குள்ள யார் இருக்கிறா? தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். தூய ஆவியுடைய பிரசன்னம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க நிற்கிறோம், படுக்கிறோம், உட்காரோம், சாப்பிட்றோம், இன்னைக்கு அன்பி கூடத்துக்கு வந்துக்கிறோம், இதெல்லாம் யாருடைய வேலை? தூய ஆவியனுடைய செயல்பாடு. இந்த இடத்துல ஆவியானுடைய செயல்பாடு. இப்போ நான் பேசுறேன், கடை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஆவியானுடைய பிரசன்னம் அப்படி வெளியும் கடை நம்ம வாயை திறக்கிறீங்க, அப்பனா அதை திறந்து வாய்ப்படும், கை தட்டுறீங்க, கையை தூக்குறீங்க, எல்லாம் யாருடைய வெளிப்பாடு? தூய ஆவியானுடைய வெளிப்பாடு. ஸோ தூய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அவரை நான் செயல்படுத்த விடுறேன்னா, பல சூழ்நிலையில தூய ஆவியானவரை செயல்படுத்த விட மாட்டேங்கிறேன். அவர் செயல்படுத்த துடிப்பார், ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? செயல்படுத்த விட மாட்டேங்கிறோம். ஏன்? வெட்கம். என்னது வெட்கம்? கையை திறந்தா, கையை தூக்கினா, அதெல்லாம் வெட்கம். தூய ஆவியானவர். ஸோ தூய ஆவியானவரை கொண்டாடுறது தான் பிரிந்த சபையில். தூய ஆவியானவரை தூக்கி வச்சு கொண்டாடுறது தான் என்னது? பிரிந்த சபையில். ஆனால் நமக்கு 3 கடவுள் இருக்கிறார், தந்தை, மகன், தூய ஆவியானவர். 3 ஒரே கடவுளாக இருக்கிறார். ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே தெய்வமயம், ஒரே அன்புறவு கொண்டிருக்கிறாங்க. தான் 3 பேர் ஒரே கடவுளா இருக்கிறாங்க. புரியுதா? தூய ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? சொல்லுங்க, எங்க இருக்கிறாரு? எப்படி பேசுறாரு அவரு? எப்படி பேசுறாரு? எப்படி பேசுறாரு? தங்கச்சி நீ சொல்லுமா, எப்படி தூய ஆவியானவர் பேசுறாரு? எப்படி தூய ஆவியானவர் பேசுறாரு? யாரும் சொன்னாங்க எப்படிமா? சொல்லுவார். தூய ஆவியானவர் வாய்ஸ் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. எங்க? வாய்ஸ் ஆஃப் காட். தூய ஆவியானவர் நமக்குள்ள பேசுவாரு. சரி கிடையாது, தப்பு அப்படின்னு எங்க சொல்லுவாரு? கட்டாயம் எல்லாருடைய. ஆனா நம்ம தூய ஆவியானவர் பேச்சை கேட்கிறோமா, இல்ல தீய ஆவியானவருடைய பேச்சை கேட்கிறோமா? தூய ஆவியானுடைய பேச்சை கேட்கிறோமா, தீய ஆவியோட பேச்சை நம்ம கேட்கிறோமா? பல சூழ்நிலையில தூய ஆவியானவரை தூக்கி போட்டுறோம், தீய ஆவியை தூக்கி பிடிச்சிக்கிறோம். தீய ஆவி சொல்லக்கூடியதா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, போடா, செய்யடா, ஒண்ணு தானே, பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிலாம் தீய ஆவி நமக்குள்ள என்ன செய்யும்? தூண்டுதலை கொடுக்கும். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, அதெல்லாம் அப்படிலாம் அப்படித்தானே ஏவாளை ஏமாத்துருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கடவுள் மாதிரி ஆய்வு, அப்படி இப்படிலாம் சொல்லி ஏவாளை என்ன செஞ்சிருச்சு? ஏமாத்துச்சு. அப்போ தீய ஆவி நம்ம ஏமாத்தும், தீய ஆவி பிடித்து கொள்ளும். சொல்லுங்க பார்ப்போம். தீய ஆவி பிடித்து கொள்ளும், தூய ஆவி ஆட்கொள்ளும். ஸோ தூய ஆவி தடுத்து நிறுத்துவார். தீய ஆவியை என்ன செய்யும்? பிடிக்கும். அப்பே பிடிச்சிருச்சு சொல்லுவாங்க. தூய ஆவியினர் பிடிச்சிட்டாங்க, தூய ஆவியினர் என்ன செய்வாரு? ஆட்கொள்ளுவார். ஆட்கொள்ளுகிற தேவராக இருக்கிறார். புரியுதா? தூய ஆவியனுடைய செயல்பாடுகள் நம்ம தெளிவாக சொல்லுவோம். தூய ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருந்து என்னோட பேசுகிறார். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதனாலதான். ஆனால் ஆண்டவர் நான் போய் ஆவியானவர் அனுப்புவேன். இந்த நித்திய ஆவியை தான், இந்த ஜீவன் தருகிற ஆவியை தான் அன்னைக்கு என்ன செஞ்சாரு? ஆண்டவர் மனிதனை படைச்சு தன்னுடைய உயிர் மூச்சு என்ன செய்றாரு? அந்த உயிர் மூச்சு என்ன மூச்சு? தூய ஆவியானவர். நம்ம மூச்சு விடுறோம். நம்ம இந்த மூச்சு யாரோட மூச்சு? கடவுள் தந்த மூச்சு, தூய ஆவியானவர். ஸோ இந்த மூச்சு என்னது உங்களுக்கு சொல்லும்? தூய ஆவியுடைய பிரசன்னத்தை. நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா யாரால? தூய ஆவியானவர். மூச்சு விடுறோம்ல, இந்த மூச்சு யாரால? அவர் கொடுத்த மூச்சு. தூய ஆவியானவர் தருகிற இந்த ஆற்றல் என்பதை நம்ம நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். வேற யாராவது தூய ஆவியை பற்றி சொல்லுங்க. தூய ஆவியினுடைய செயல்பாடை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா?
தூய ஆவியினுடைய செயல்பாட உணர்ந்துக்கிறீங்களா? இந்த தருணத்துல நான் உணர்ந்த ஃபாதர் கண்டிப்பா தூய ஆவியானவர் தான் என்ன செய்வாரு, சில தூண்டுதலையும் காட்டுவார். நல்ல மருத்துவரை காட்டுவாரு, சில வழியை காட்டுவாரு, சில நோயினுடைய சிம்டம்ஸை காட்டுவாரு. உள்ளுக்குள்ள நீங்க தூய ஆவியானவர் நினைக்கும் பொழுது வைப்பு உண்டாகும். பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஆவியானவருடைய செயல்பாடு. ஹீலிங் நமக்கு நல்ல ஒரு உடல் நலத்தை தருகிறார். வேற தூயாருடைய செயல்பாடு யார் உணர்ந்துக்கிறார்? இந்த தருணத்துல நான் ஆவியாருடைய செயல்பாடு என்னால் உணர முடிஞ்சிச்சு. எங்கள் வீட்டில் என்னுடைய பிள்ளையினுடைய சில சொற்கள் மனமாற்றத்தை தெரிவிக்கிற வார்த்தைகள் அதாவது செல்லமா ஒரே குழப்பமா இருக்கும். வீடு கட்டலாமா வேணாமா, திருமணத்தை ஏற்பாடு செய்யலாமா வேணாமா, அது பண்ணலாமா, இதுனா கோ அஹெட் கோ அப்படின்னு உங்களுக்கு முத்திரையை கொடுப்பாரு. கவலைப்படாத, சரி நீ ஆரம்பி அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ தூயாவுடைய செயல்பாடு ஆரம்பிச்சு பாருங்க, தொடங்குறது தெரியாது முடிக்கிறது தெரியாது. அதனாலதான் தூயாவையான அப்பப்போ நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கணும். ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நாம் இரவு படுக்கும்போது ஆன்மீக காரியத்தை நாம் அலசி சோதனை பார்க்கும்போது தூய ஆவியானவர் இன்னைக்கு என்ன தப்பு செஞ்சிருக்கிறோம், யாரை என்ன பண்ணிட்டு தூய ஆவியானவருக்கு நமக்கு நினைவூட்டுவார். அந்த இரவு நேரத்தில் நம்ம தூய ஆவியானவர்கிட்ட ஆன்ம சோதனை செஞ்சுக்கணும். கண்டிப்பாக அது நல்ல நாங்களாம் செமினரில் செய்வோம். இந்த ஆன்ம எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியன்ஸ் காலையிலேருந்து நைட்டு வர என்னென்ன செஞ்சோம் எனக்கு பல நேரங்களில் பலவிதமாக தூயானவர்கள் செஞ்சுருக்காரு. அது பர்சனலாக இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் அது எனக்கு பெரிய விஷயம். இன்றைக்கி ஒரு 10:45 மணி இருக்கும். நான் வந்து ட்ரெஸ் சைன் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து காலேஜில் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். என்ட்ரன்ஸில் இருக்க கேட்டு அந்த கதவு வந்து திறந்து தான் இருந்துச்சு. நான் வந்து அயன் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்குள்ளேயே ஒரு உணர்வு, என்னமோ யாரோ வர மாதிரியே இருக்குது. ஆனால் யாருமே இல்லை. அங்கே உள்ளே வந்து யாரோ கான்வென்ட்டுக்குள்ளே வர மாதிரியே எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாம் பூசிக்கிட்டேன், நான் மட்டும் தான் இருக்கேன். ஏன் இப்படி நமக்கு தோணுது அப்படின்ட்டு டக்குன்னு அது மாதிரி எனக்கு வர மாதிரி சவுண்டும் கேட்கல. ஆனால் எனக்கு உள்ளுணர்வு சொல்லி யாரோ இருக்கிறாங்க, உள்ளே யாரோ இருக்கிறாங்க. டக்குன்னு நான் என்ன ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு கேட்டை போய் கதவு சாத்திட்டு வந்துடுவோம். அதனால தான் நமக்கு தப்பாக தோணுது அப்படின்னு நினச்சிட்டு கதவு பக்கத்தில் வந்தேன். நல்லா இவ்வளோ பெரிய உடும்பு நிலப்படியிலேருந்து உள்ள பாதி உடம்பு வந்து உள்ளே வந்துச்சு, பாதி வெளில இருக்குது. நான் வந்து எனக்கு யாரோ வர்றாங்கன்ற உணர்வு மட்டும், ஆனால் ஒரு சின்ன சத்தம் கூட கிடையாது. நான் மட்டும் போகலைன்னா அந்த உடம்பு உள்ளே வந்திருக்கோம் கான்வென்ட்டில். அப்படி போனோடனே அந்த மூலையில் எங்களுக்கு கம்பு வச்சுருக்கோம், நாங்கள் பாம்படிக்காக அப்படி கையில் எடுத்தோடனே அது திரும்பி ஓடிடுச்சு. அப்புறம் நான் வெளியில் போய் அது கடைசியே அதை தொட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாத்திட்டு வந்து அயன் பண்ணேன். இது கூட நான் வந்து ஒரு தூயானோட செயல்பாடு தான் நினைக்கிறேன். ஒரு சின்ன சவுண்டு கூட இல்லை, கால் நடமாட்டம் வர மாதிரி இருக்குல்ல, அந்த சவுண்டு கூட நான் ஃபீல் பண்ணலை. ஆனால் யாரோ வர்றாங்க உள்ளங்கிறது மட்டும் என்னோட இன்ட்யூஷனில் வந்துகிட்டே இருந்துச்சு. உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, யாரோ வர்றாங்க போய் பாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன விஷயம் தான். நிறைய நேரங்களில் மனிதர்களை இனம் கண்டறியவும் தூயாவினர் வந்து எனக்கு உதவி செஞ்சிருக்கேன். இப்போ இவங்க பக்கத்தில் இருக்காங்கன்னா இவங்க சொல்லி ஒரு சில விஷயங்கள் நான் செய்யும்போது இவங்க சொன்னாங்க நம்ம செஞ்சோம். கடைசியில் ஏதோ ஒரு உண்மையை கடவுள் நமக்கு காட்டி கொடுக்கறதுக்காக இதை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நிறைய நேரத்தில் நன்றி சொல்லியிருக்கேன்.